तत्पुरुषाय विद्महे महादेवाय धीमहि तन्नो रुद्रा प्रचोदयात्. அனைத்து நண்பர்களுக்கும் பிறை சூடன் சார்பாக அன்பான வணக்கங்கள். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோ பார்ப்போம். கார்த்திகை மாத ராசி பலன்கள். வேசி யோகமானது நமது ஆன்மாவை குறிக்கும். சூரியனால் உருவாக்கப்பட்டது. எந்த ஒரு விஷயத்தையும் மிக சரியாக திட்டமிட்டு அதற்கு உண்டான பணிகளை செய்து வெற்றி பெறுறவங்க தான். ஸ்ரீ மங்களகரமான குரோதி வருஷம் தட்சிணாயனம் காலம் நவம்பர் மாதம் 16ஆம் தேதி சனிக்கிழமை கார்த்திகை நட்சத்திரம் கூடிய நாளில் 2024ஆம் ஆண்டின் தமிழ் மாதமான கார்த்திகை மாதம் பிறக்குது. உங்களுக்கு என்னென்ன பலன்கள் கார்த்திகை மாதம் கிடைக்க போகுது, கார்த்திகை மாதத்தில் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் என்ன, அதை பற்றிலாம் நாம் பார்க்கும்பொழுது, கார்த்திகை மாதத்தில் கிரகங்களின் செயல்பாடு எப்படி இருக்குன்னு பார்க்கும்பொழுது, இந்த மாத துவக்கத்தில் கிரகங்களின் சஞ்சாரத்தை ஆராய்ந்து பார்த்தோமானால் ரிஷபத்தில் குரு பகவான், கடகத்தில் செவ்வாய், கன்னியாவில் ராசியில் கேது, விருச்சகத்தில் சூரியனுடன், தனுசு ராசியில் சுக்கிரன், கும்பத்தில் சனி பகவான், மீனத்தில் ராகு என இந்த கார்த்திகை மாத தொடக்கத்தில் கிரகங்கள்லாம் சஞ்சரிக்குது. அதாவது கார்த்திகை மாதத்தில் நவ கிரகங்களின் நிலை எப்படி இருக்குன்னு பார்க்கும்பொழுது, கார்த்திகை மாதத்தில் நவகிரகங்களின் தலைவனான சூரியன் விருச்சிக ராசியில் பயணம் செய்கிறாரு. விருச்சிக ராசியில் சூரியன் புதன் இணைந்து முதல் ஆதித்ய ராஜயோகத்தை உருவாக்குறார். அடுத்தது வேசி யோகம். அதை பற்றி பார்க்கும்பொழுது, இந்த மாதத்தில் சூரியனுக்கு 2வது வீட்டில் சுக்கிரன் சஞ்சரிக்கும் வேசி யோகமும் உருவாகுதே. இந்த வேசி யோகமானதே நமது ஆன்மாவை குறிக்கும். சூரியனால் உருவாக்கப்பட்டதே. ஒரு நபரின் ஜனனகால சாதக கட்டத்தில் சூரியன் இருக்கும் ராசிக்கு அடுத்த ராசியான 2ஆம் வீட்டில் சந்திரன், ராகு, கேது ஆகிய கிரகங்களை தவிர்த்த மற்ற கிரகங்களின் ஏதேனும் ஒன்று அல்லது மொத்த கிரகங்களும் இருந்தால் அந்த சாதகருக்கு வேசி யோகம் உண்டாகுது. எந்த ஒரு விஷயத்தையும் மிக சரியாக திட்டமிட்டு அதற்கு உண்டான பணிகளை செய்து வெற்றி காண்கிறவங்க. ஒவ்வொரு மாதத்துலேயும் கார்த்திகை நட்சத்திரம் வரும். ஆனால் கார்த்திகை மாதத்தில் வரும் கார்த்திகை நட்சத்திரத்திற்கு ஒரு தனி சிறப்பு உண்டு. ஏனென்றால் அதைத்தான் நாம் திருக்கார்த்திகை என்று அடமொழியுடன் அழைக்கின்றோம். சிலர் பெரிய கார்த்திகை என்று கூட சொல்லுவாங்க. கார்த்திகை மாத திருக்கார்த்திகை வழிபாடு. திருக்கார்த்திகை நாள் அன்று முருகப்பெருமானுக்கு அபிஷேக ஆராதனையில் செய்து வழிபடுவதோடு விரதம் இருந்து வழிபட்டோம்னா அந்த முத்துக்குமரன் முத்தான வாழ்க்கையை நமக்கு அமைத்து கொடுப்பார். அப்படிப்பட்ட இனிய திருக்கார்த்திகை திருநாள் கார்த்திகை மாதம் 28ஆம் தேதி வெள்ளிக்கிழமை வருது. கார்த்திகை மாத பரணி தீப வழிபாடு. அதற்கு முதல் நாள் பரணி தீபம் ஆகும். பாவங்கள் போக்கும் பரணி தீப வழிபாட்டினை நாம் மேற்கொள்ள வேண்டும். பரணி நட்சத்திரம் அன்று, அதாவது கார்த்திகை 27ஆம் தேதி வியாழக்கிழமை மாலையில் நம் வீட்டில் விளக்கேற்றி வைத்தால்
உன்னதமான வாழ்க்கை அமையும். மறுநாள் ஆலயம் சென்று முருகப்பெருமான் சன்னதியில் வழிபாடு செய்ய வேணும். அங்கு கவச பாராயணம் பாடுவது நல்லது. உங்கள் வீட்டில் நல்லெண்ணெயிலையும் ஆறுமுக பெருமான் சன்னதியிலும் இழுப்ப எண்ணெயிலும் தீபம் ஏற்ற வேணும். வீட்டில் விளக்கேற்றும் பொழுது ஒரு படிக்கு 3 விளக்கு ஏற்ற வேணும் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். இந்த கார்த்திகை 18ஆம் தேதி கடகராசியில் செவ்வாய் வக்கரம் பெறாரு. அதே கார்த்திகை 18ஆம் தேதி சுக்கிரன் தனுசு ராசியிலிருந்து மகர ராசிக்கு பெயர்ச்சி ஆகிறாரு. மாதம் முழுவதும் ரிஷபராசியில் குரு பகவான் வக்கரம் பெற்று சஞ்சரிக்கிறார்கள். சனியும் செவ்வாயும் ஒருவருக்கொருவர் இந்த மாதம் முழுவதும் பார்த்து கொள்கிறாங்க. இந்த மாதம் பல ராசிக்காரங்களுக்கு அதிர்ஷ்டமோ அதிர்ஷ்டம்தான். கார்த்திகை மாதத்தில் 30 நாட்களிலும் அதிகாலையில் நீராடி சிவ விஷ்ணு பூஜைகள் மற்றும் தீபதானம் செய்து வீட்டில் எல்லா இடங்களிலும் தீபங்களை வரிசையாக ஏற்றி வைத்து வழிபட்டோம்னா மகிழ்ச்சி உண்டாகும். அதாவது கார்த்திகை மாதத்தில் நாள்தோறும் சூரிய உதயத்தில் போது நீராடுபவர்கள் சகல புண்ணிய தீர்த்தங்களிலும் நீராடிய புண்ணிய பலனை அடைவாங்க. கார்த்திகை மாதம் கருமையான மேகங்களை கொண்டு அதிக அளவு மழை பொழியும் கார்காலமாகும். காந்தல் பூக்கள் அதிக மலரும் மாதம். ஆதலால் இந்த மாதம் கார்த்திகை என பெயர் பெற்றது. கார்த்திகை மாத ராசி பலன்கள். அதில் விருச்சிக ராசியை பற்றி நாம் பார்க்க போகிறோம். அதாவது விருச்சிக ராசியில் விசாகம் 4ஆம் பாதம், அதை பற்றி பார்க்கும் பொழுது தைரியத்துடன் வாழ்க்கையில் வெற்றி பெற்று வரும் உங்களுக்கு இந்த கார்த்திகை மாதம் நிதானமாக செயல்பட வேண்டிய மாதம்தான். பௌர்ணமி யோகத்துடன் இந்த மாதத்தில் உங்கள் முயற்சியின் காரணமாக நீங்கள் மேற்கொள்ளும் வேலைகள் வெற்றியடையும். லாபகரனால் வியாபாரத்தில் ஏற்பட்ட தடை விலகும், வருமானம் அதிகரிக்கும். என்றாலும் ஜென்மராசிக்குள் சஞ்சரிக்கும் சூரியனால் உடல்நிலையில் கவனமாக இருக்கிறது அவசியம். வேலைகளில் படபடப்பும் யோசிக்காமல் செயல்படக்கூடிய நிலையும் இருக்கும். அதன் காரணமாக எதிர்பார்ப்பு இழுபறியாகலாம். சுக்கிரனின் சஞ்சாரம் மாதம் முழுவதும் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதுனால பண வரவிற்கும் சந்தோஷத்திற்கும் குறைவிருக்காது. உங்கள் எதிர்பார்ப்புகள் எளிதாக நிறைவேறும். பொன்பொருள் சேரும். புதிய வாகனம் வாங்கிட மேற்கொண்ட முயற்சி வெற்றியாகும். மாணவர்கள் மாதத்தின் முற்பகுதியில் படிப்பில் கவனமாக இருக்க வேண்டும். பாக்கியஸ்தானத்தில் சஞ்சரித்து வரும் உங்கள் ராசிநாதன் உங்கள் உழைப்புக்கு ஏற்ற வருமானத்தை வழங்குவார். சந்திராசிரமம் நவம்பர் 18. அதிர்ஷ்டமான நாள் நவம்பர் 21, 27, 30, டிசம்பர் 3, 9, 12. பரிகாரம் என்னன்னு பார்க்கும் பொழுது அதிகாலையில் சூரியனை வணங்கி வர நன்மைகள் உண்டாகும். அடுத்தது நான் பார்க்க போகிறது அனுஷம். அடுத்தவர் நலனில் அக்கறை கொண்டு துணிச்சலுடன் செயல்பட்டு வரும் உங்களுக்கு இந்த கார்த்திகை மாதம் திட்டமிட்டு செயல்பட வேண்டிய மாதம்தான். சுகஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் நட்சத்திரநாதன் சனி பகவான் உடல்நிலையில் சிறு சிறு சங்கடங்களை ஏற்படுத்துவார். வேலை பளுவை அதிகரிப்பார். பொறுப்பாக செயல்பட வைப்பார். நினைத்த வேலைகளை உடனே செய்து கொள்ள முடியாத அளவுக்கு சூழ்நிலை உண்டாகும். 6ஆம் இடத்திற்கு சனி பகவானின் பார்வை கிடைக்கிறதுனால எல்லாவற்றையும் சமாளித்து விடக்கூடிய சக்தி உண்டாகும். எதிர்ப்பு ஏற்பட்டாலும் அவற்றை இல்லாமல் செய்வீங்க. உடல்நிலையில் முன்னேற்றம் ஏற்படும். வழக்கு சாதகமாக உண்டாகும். ராசிக்குள் சஞ்சரித்து கொண்டிருக்கும் ஜீவனாதிபதி சூரியனுக்கும் சனி பகவானின் பார்வைகள் உண்டாவதால் செய்து வரும் தொழிலில் கவனமாக இருக்கணும். புதிய முதலீடுகள் செய்வதற்கு முன்பாக பல முறை யோசிக்க வேண்டும். அரசு பணியில் இருக்கிறவங்க இந்த காலகட்டத்தில் நேர்மையாக செயல்படுவது நன்மையாக இருக்கும். இல்லாட்டி சட்ட சிக்கலுக்கு ஆளாக வேண்டி வரும்.
அரசியல்வாதிகள் வேறு சிந்தனைகளுக்கு இடம் கொடுக்காம செயல்படுவது நன்மையாகும். விவசாயிகள் விளைச்சலில் கவனம் செலுத்த வேண்டும். வயசானவங்க உடல்நிலையில் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். வாழ்க்கை துணையின் ஆதரவு இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு முழுமையாக கிடைக்கும். மாணவர்கள் படிப்பில் முழுமையான கவனத்தை செலுத்துவது நல்லது. சந்திராசிரமம் நவம்பர் 18, 19. அதிர்ஷ்டமான நாள் நவம்பர் 17, 26, 27, டிசம்பர் 8, 9. பரிகாரம் என்னன்னு பார்க்கும்பொழுது சனி பகவானுக்கு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வருவது நல்லது. அடுத்தபடியாக நான் பார்க்க போகிறது கேட்டை. புத்தி சாதுரியம் கொண்ட உங்களுக்கு இந்த கார்த்திகை மாதம் சூழ்நிலை அறிந்து செயல்பட வேண்டிய மாதம்தான். உங்கள் நட்சத்திரநாதன் டிசம்பர் 4 வர வக்கரமாக இருக்கிறதுனால செயல்களில் தடுமாற்றம் ஏற்படும். வரவு இழுபறியாக நினைத்த வேலைகளை உடனடியாக நடத்தி கொள்ள முடியாமல் போகுங்க. லாபஸ்தானத்தில் சஞ்சரித்து வரும் கேது பகவான் நன்மைகளை அதிகரிப்பார். வருமானத்திற்கு வழிவகுப்பார். மாதம் முழுவதும் சுக்கிர பகவானின் சஞ்சாரம் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதுனால பொன்பொருள் சேர்க்கை இருக்கும். குடும்பத்தில் நிம்மதியான சூழ்நிலை இருக்கும். கணவன் மனைவிக்குள் ஒற்றுமை அதிகரிக்கும். சனி பகவானின் தாயாரின் உடல்நலனிலும் உங்கள் நலனிலும் கவனமாக இருக்கணும். புதிய சொத்துக்கள் வாங்கும்போது வில்லங்கம் பார்த்து வாங்குவது நன்மையாக இருக்கும். ஒப்பந்தங்களில் கையெழுத்து போடும்போது நல்லா படித்து பார்த்து கையெழுத்து போடணும். ஏதேனும் சிறு சிறு சங்கடங்கள் அவ்வப்போது ஏற்பட்டு கொண்டு இருக்குங்கிறதுனால ஒவ்வொன்றிலும் நீங்கள் கவனமாக இருக்கணும். சனி பகவானின் பார்வைக்கு ஆட்பட்டு இருக்கிறதுனால தொழிலில் சில தடை, வருமானத்தில் தடை என ஏற்பட வாய்ப்புலாம் இருக்குது. அதனால் முதலீடுகளில் கவனமாக இருக்கணும். செய்து வரும் வியாபாரத்தில் கவனம் வேணும். பிறரை அனுசரித்து போகணும். உத்தியோகம் பார்க்கும் இடத்துல மேலதிகாரிகள் உத்தரவுகளை உடனுக்குடன் நிறைவேற்றுவதுதான் நன்மையாகும். மாதத்தின் பிற்பகுதி உங்களுக்கு யோகமாக இருக்கும். தெளிவாக செயல்படுவீங்க. நினைத்ததை நடத்தி முடிப்பீங்க. இடையில் இருந்த சங்கடங்கள்லாம் விலகும். மாணவர்களுக்கு படிப்பில் அக்கறை அதிகரிக்கும். சந்திராசிரமம் நவம்பர் 19, 20. அதிர்ஷ்டமான நாள் நவம்பர் 18, 23, 27, டிசம்பர் 5, 9, 14. பரிகாரம் என்னன்னு பார்க்கும்பொழுது நரசிம்மரை வழிபட்டோம்னா வாழ்வில் வளம் உண்டாகும். இதுவரைக்கும் நாம் பார்த்தது கார்த்திகை மாத ராசி பலன்களில் விருச்சிக ராசியை பற்றி தான் நாம் பார்த்தோம்.